நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாவி புது நம்பரா இருக்குது. ஹலோ, சொல்லுங்க. டேய், நான் அண்ணாச்சி பேசுறேன். எந்த அண்ணாச்சி? யாருக்கு என்ன ஆச்சு? என் ஆள் ஒருத்தனை வண்டியில இடிச்சது இல்லாம அடிச்சிட்டு போயிருக்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஹலோ, உன் ஆள் ராங் சைட்ல வந்தான். ஏங்க இப்படி வரீங்கன்னு கேட்டதுக்கு கெட்ட வார்த்தையில ராங்காவே பேசினான். அதான் விட்டான் வாயிலே. டேய், நீ தொட்டது யாரு தெரியுமா? அண்ணாச்சி ஆள்டா. அண்ணாச்சி ஆளாது நொன்னாச்சி ஆளாது. கெட்ட வார்த்தை பேசினா அடிப்பையா. டேய், உன்னை தூக்கறதுக்கு தான்டா வந்துகிட்டு இருக்கானுங்க. எங்கடா இருக்க? ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கிறேன்னா டால்டா முடிஞ்ச அங்க வந்து தூக்க. ஆமாண்டா, கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வளர்ந்துருக்கு. வந்து சீக்கிரம் வெட்டி விடு. ஏய், ரேடியோல ஆர்ஜேவா இருந்தா ரொம்ப டீசெண்டா பேசுவேன் நினைச்சியா? மைக் ஆஃப் பண்ண உன்னோட லோக்கல்டா நானு. அதுவும் இப்ப பசியோட இருக்கிறேன். பக்கத்துல வந்துடாத. பட்டர் பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி கடிச்சு கொதறிடுவேன் உன்னை. என்னது? எப்ப ஆபீஸ்க்கு வருவனா? அங்க தாண்டா வந்துகிட்டு இருக்கிறேன். ஆன் த வே. இன்னும் 20 நிமிஷத்துல அங்க இருப்பேன். என்னது? எத்தனை பேரை கூட்டின்னு வரேனா? நான் ஒருத்தன் தாண்டா வரேன். உன்ன மாதிரி சில்ற பையன் நினைச்சியா? சிங்கம் சிங்கிள தாண்டா வரும். ஆஹா, அப்ப எம்ஜிஆர் டைலாக் சொல்றேன் கேட்டுக்க. என் தாய் தடுத்தாலும் நான் விட மாட்டேன்டா. கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா விடாம who is that disturbance? குட் மார்னிங் மருமகளே. ஓம். குட் மார்னிங் மாமா. தூங்கிட்டு இருக்கீங்களா மாமா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோம் நோம். நான் சும்மா யோகா பிராணாயாமம் தியானம்னு காலை பொழுத ஆரோக்கியமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுமோம். இல்ல மாமா, சும்மாதான் ஃபோன் பண்ணேன். நான் வேணா அப்புறம் பேசட்டா? இல்லம்மா, பரவாயில்ல, இப்பவே பேசலாம். என்ன பண்ணிட்டு இருக்கம்மா? நான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் மாமா. வெரி குட். மாமா, ஒரு 11 o'clock நீங்க இங்க வந்துடுறீங்களா? என்ன விஷயம்மா? இல்ல, கேஸ் புக் பண்ணியிருக்கேன். வீட்ல ஆள் இல்லைன்னா போயிடுவாங்க. அதான். ஓகே, ஷார்ப்பா 11 o'clock வந்துடுறேன். வேற என்னம்மா? வேற ஏதோ பேச வந்துட்டு ஏதோ மாதிரி இருக்காளே. ஒருவேளை மேட்ரு சரவணனை பத்தி இருக்குமோ? அம்மாடி, அத்தை என்ன மாமா பண்றாங்க? அத்தை சமையல் பண்றாமா. அங்க சரவணன் என்ன பண்றான்? அவ யார்கிட்டயோ போன்ல சண்டை போட்டுட்டு இருக்கா மாமா. ஓ, என்னம்மா, போன்ல ஏதாவது கேம் விளையாடுறானா? இல்ல மாமா, போன்ல யார்கிட்டயோ முடிஞ்சா வந்து என்ன வெட்டி பாரு குத்தி பாருன்னு ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கான். ஐயோ, ஓம், என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீ ரவுடினா நானும் ரவுடி, அது இதுன்னு சவுண்டா பேசிட்டு இருக்கான். ரொம்ப வயலண்டா இருக்கே. என்னன்னு நீ அவங்கிட்ட எதையுமே கேட்கலையாம்மா? சச்சா, நான் எதையும் கண்டுக்கல மாமா. ஓ, அப்ப சரி விடு குழந்தாய். அவன் யாரிடம் வேண்டுமானாலும் என்ன வேணா பேசிட்டு போகட்டுமே. இல்ல மாமா, அப்படி விட முடியாதுல்ல. எங்கயாவது போய் சண்டை போட்டுட்டு வந்து நின்னா உங்களுக்கு தானே மாமா அசிங்கம். கரெக்ட்மா, கரெக்ட். நீங்க வேணா வீட்டுக்கு கூப்பிட்டு என்னன்னு கேக்குறதெல்லாம் கேளுங்க மாமா. சரிம்மா, அப்படியே பண்ணுகிறேன். ஏன்னா தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு யாரும் தருதலையே போயிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் சொல்றேன். புரியுதுமா, புரியுது. நான் அவனை என்னவென்று கேட்கிறேன். சரிங்க மாமா, நான் வச்சிரட்டா? சரிம்மா, சிவோகம். சில்லி கேர்ள். உள்ளுக்குள்ள அவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில கோவமாமா வேஷம் போடுற நீ. ஏய்,
என்னன்னா எல்லாரும் சப்ப நினைச்சீங்களா? வரேன்டா வரேன், வந்து உன்னை எல்லாம் அடிச்சு தரமட்டமாகறேன். ஊருக்கு எல்லாருக்கும் சொல்லி விட்டுரு, இன்னையோட நீ காலி மாவன. என்ன எதுக்கு வர சொன்ன? உட்கார்றா. ஏற்கனவே ஆபீஸுக்கு லேட் ஆச்சு. உட்கார்றான்ற. என்ன பிரச்சனை? உனக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்லையா? வீட்டுல என்னடா பிரச்சனை? ஏன் உனக்கு அது தெரியாதா? மீனாட்சிக்கு எனக்கு சண்டை, 2 பேரும் பேசிக்கிறது இல்ல. டேய், அத சொல்லல. காலங்காத்தால எதுக்குடா வீண் வம்பு சண்டைக்கு போற? பாரு, நான் உன் மருமக கிட்ட எந்த வம்புக்கும் போறது இல்ல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். ஐயோ, அத சொல்லல. காலையில யாரு கூடப்பா போன்ல சண்டை போட்ட? அப்பா அதத்தான் கேக்குறாரு. நான் யார்கிட்டயோ போன்ல சண்டை போட்டது உங்களுக்கு யார் சொன்னது? எப்படியோ தெரியும், நீ விஷயத்த மட்டும் சொல்லு. ஓ, புரிஞ்சிடுச்சு, இப்ப புரிஞ்சிடுச்சு. அங்க என்கிட்ட பேச மாட்டேன், கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க உங்ககிட்ட போன் பண்ணி என்ன பத்தி போட்டு கொடுக்குறாள் அந்த முட்டைக்கனி. இப்ப நீ உதவாங்க போற. இப்ப என்ன உனக்கு? யாரு கூடடா சண்டை போட்ட? அது ஒரு சப்ப மேட்ருப்பா, அதை கேட்கதான் வர சொன்னியா? நான் கிளம்புறேன். டேய், உட்காரு. டைம் ஆச்சுன்ற. உட்காரு. சொல்லு, என்ன மேட்ரு? நேத்து ஆபீஸ் முடிச்சுட்டு பைக்ல வரும்போது எவனோ குடிச்சிட்டு கார்ல இடிக்கிற மாதிரி வந்தான். அது சின்னதா முட்டிக்கிச்சு. தேவலாம் வார்த்தைய விட்டான். நான் பலாருன்னு ஒரு இழுப்பு விட்டேன். அவனுங்க என் நம்பரை காலையில ட்ரேஸ் பண்ணி வெட்டுவேன் குத்துவேன்னு போன்ல மிரட்டுறானுங்க. நானும் முடிஞ்சதை பாத்துங்கடான்னு சொல்லிட்டேன். போதுமா? டேய், எதுக்குடா உனக்கு இந்த ஊர் வம்பு? அப்புறம் என்ன ரோட்ல அசிங்கமா பேசுவானுங்க, அதை பார்த்துட்டு அப்படியே சும்மா வர சொல்லிட்டியா? சரவணா, நாய் நம்மள கடிக்குதுங்கிறதுக்காக நாம நாயை திரும்ப கடிக்க முடியும்? பாரா, வாட் an எக்ஸாம்பிள். பின்னிட்ட சாரதா. ஓரமா போற சாக்கடையில ஓங்கி கல் அடிச்சா வா சட்டையில தான்ப்பா சகுதி படும். அதுல சர்ப்பு போட்டாலும் போகாது. வாட் a women's point of view. இப்ப என்ன சொல்ல வர? நைனா, நீ இந்த சீரியல்ல ஹீரோன்றது உண்மைதான். ஆனா அதுக்காக ரவுடிங்க கிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா. இந்த குரு பயிற்சி வேற உனக்கு சரியில்லைன்னு நேத்து ஜோசியர்கார் வேற சொன்னாருப்பா. யாரு? அந்த படுகு பத்து பரமசிவமா? இல்லப்பா, விராட்டி பத்தி வீராசாமி. இவன் என்ன சொன்னா? கணவன் மனைவிக்குள் சண்டை வரும், வீண் வம்பு வழக்குகள் ஏற்படும், பெற்றோருக்கு உடல்நிலை மோசமாகும், தொழிலில் பாதிப்பு ஏற்படும். ஐயையையே, கொஞ்சம் நிறுத்துறியா? இப்ப என்ன மொத்தமா என் கதை இதோட முடிய போகுதுன்னு சொல்ல போறியா? சரவணா, ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுற? சாரதா, ஏமா நீ இப்படி எல்லாம் பேசுற? அழாத, கண்ணத்தோட. அம்மா சொல்றத கேளுப்பா. இன்னைக்கு ஒரு நாள் நீ ஆபீஸ்க்கு போவானா, இங்கே இரு. மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லாம நான் பாத்துக்கிறேம்மா. ஆபீஸ்ல இந்த வாரம் இளையராஜா சார் பர்த்டே ஸ்பெஷல் போயிட்டு இருக்குது. தலைக்கு மேல வேலை இருக்குது. ராஜா, அப்ப எதுக்கும் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பா. இப்படா போடா. போயிட்டு வரேன்னு சொல்லுப்பா. சரி, போயிட்டு வரேன். ஆமா, நான் யார் கூடயோ போன்ல சண்டை போட்டா அவளுக்குன்னா அவன் ஏன் உனக்கு போன் பண்ணி சொல்றா? இதைத்தான் மகனே, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்னு சொல்லுவாங்க. அப்போ தசை ஆடுதுன்ற? யா, ஆஃப் கோர்ஸ். பி ஹாப்பி. மட்டா கடவுளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் வாங்கடா. டேய், வீட்ல யாரையா? வீட்ல யாரு? அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா. வேலைக்காரன் ரொம்ப நக்கலான ஆளாதான்டாக்குறான். ஏய், சரவணங்கிறானா?
நீ யாரு? நாங்க அண்ணாச்சியோட ஆளு. அண்ணாச்சி யாரு? என்னது உனக்கு அண்ணாச்சியை தெரியாதா? தாடா பெருசுக்கு அண்ணாச்சியை தெரியாதாண்டா? ஆ. ஐ. லூசு பக்கிங்களா, எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி மெயின் ரோட்ல பலசரக்கு கடை வச்சிருக்காரு. இன்னொரு அண்ணாச்சி வெள்ளை மண்டி வச்சிருக்காரு. ஏய் சப்ப, எங்க அண்ணாச்சி வண்டி நம்பர் நோட் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் விசாரிச்சுக்கடா. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அண்ணாச்சி பேரெல்லாம் எங்க வாயால சொல்ல மாட்டோம். அடுப்பு கறி தர பேரை செவுத்துல எழுதி காட்டு. யோ வாய முடியா? ஏ தம்பி, கொஞ்சம் மரியாதையா பேசு. பெருசு இது யாரு? ஹவுஸ் ஓனர் பா. இந்தாமா ஹவுஸ் ஓனரு. வந்தமா வாடகை வாங்கணுமா போனோமான்னு 7:30க்குள்ள எக்கு தப்பா நோஞ்சான்னு வச்சுக்கோ, ஃபிகர் பீஸ் பீஸ் ஆயிடும். யாரடா ஃபிகர்னு? என்னதாங்க சொல்றான்? ஆமா உன்னதான் சொல்றேன். என்னப்பா சீ கத்தாத. போ சரவண போய் வர சொல்லு. சரவணன் வரமாட்டான். ஏன்? ஏன்னா அவன் இங்க இல்ல. அப்ப இது யார் வீடு? சரவணனுடைய அப்பா அம்மா வீடு. அப்ப அப்பா அம்மா இருந்தா அவங்கள கூப்பிடு. முடியாது. ஏன் ஏன் ஏன்? முண்டா முண்டா முண்டா, நாங்க தான்டா சரவணனோட அப்பா அம்மா. ஐ. ஓஹோ, ரவுடிங்க வந்திருக்காங்கன்னு நீ வேலைக்காரனாவும் நீ ஹவுஸ் ஓனராவும் மாறு வேஷம் போட்டு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களோ? மாட்டிக்கிட்டீங்களா? ஐயோ மக்கு பசங்களா, என்னடா உங்களுக்கு பிரச்சனை? உங்க புள்ள சரவணா எங்க அண்ணாச்சி கிட்ட வம்பு இழுத்துட்டான். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இனி நீ அவனை முழுசா பார்க்கவே முடியாது. பீஸ் பீஸா வெட்டி ஸ்பீடு போஸ்ட்ல வந்து சேருவான். என்னங்க இப்படி பேசுறாங்க? எனக்கு பயமா இருக்குங்க. நீ ஏமா வயிறு வீங்கின பஃபூனை பார்த்து பயப்படுற? உங்களுக்கு தைரியம் இருந்தா, உங்க அண்ணாச்சி நெஞ்சில தில்லு இருந்தா, என் மகன் சரவணன் மேல கைய வச்சு பாருங்கடா. பெருசு மலை கிட்ட மோதுற. போடா போடா, நாங்க பார்க்காத மலையா மலையா? நாங்கெல்லாம் 2-3 மலைய சுண்டு வரல சுண்டி விளையாடி இருக்கிறோம். போடா போடா. மாப்ள பெருசுக்கு வாய் ஜாஸ்தி. கத்தி எடுத்து மூஞ்சில ஒரு கையெழுத்து போடு மாப்ள. என்னங்க? நாங்கெல்லாம் லைஃப் முழுக்க நைஃபை வச்சு விளையாடி இருக்கிறோம். ஏட்ரா, நீ கையெழுத்து போட்ட மறு நிமிஷம் உன் தலையெழுத்த உன் தொந்தியில முழுசா எழுதி வச்சிடுற. எடுத்து போடு மாப்ள. பாரு ஏங்க அவனுக்கு தான் எடுக்க மாட்டானுங்க, நீங்க ஏங்க ஏட்ரா ஏட்ரான்னு கலப்பி விடுறீங்க? ஏமா ரவுடிங் கூட நான் வீர வசனம் பேசிட்டு இருக்கும்போது நீ கதவுல சிக்கின எலி மாதிரி கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காத. டேய் எங்கடா கத்தி? இடுப்புல இருக்குது. ஏதோ படம் காட்டுற மாதிரி கத்திய காட்ட சொல்ற. எடுத்தா சிக்கலாயிடும் உனக்கு. போடா, எனக்கு சிக்கல்ல சிக்கன் சாப்பிடுற மாதிரியா? இந்த பாரு பெருசு, நாங்க சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ஐ. அண்ணாச்சி சரவணனை எச்சரிக்கை பண்ண சொன்னாரு. இன்னும் 2 நாள்ல உன் மகனை தூக்க போறோம். தூக்கி என்னடா பண்ணுவீங்க? ஊஞ்சல்ல உட்கார வச்சு ஆட்டி ஆட்டி விளையாட்டு காட்ட போறோம். பாரு அவனை அறுத்து போட்டு ஆயுசு முடிக்க போறோம். அண்ணாச்சி என் மகன் நிழல கூட நெருங்க முடியாது. அவன் கண்ணை நோண்டி எங்க வீட்டு கடலெண்ணெய் பாட்டில போட்டு வச்சிருவேன். சிங்கம் பார்த்திருக்கிறியா? புலி பார்த்திருக்கியா? Singam, singam, he's got a singam. நான் சிங்கம் புலிடா, பெறாண்டிடுவேன். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் மட்டும் இல்லடா, நான் உன்னை சுட்டரிக்கிற சன்லைட்ரா. மோதிரத்துக்கு நான் ரெடி, சாவரத்துக்கு நீ ரெடியா? ஏய் ஏய், கொதிக்கிற எண்ணெய் மேல ஊத்திடுவேன். போடுங்கடா போடு. கண்டிப்பா உன் மௌன தூக்குறோம்டா, தூக்குறோம். சாரதா, உன் சமையலும் கடகடாலும் ருத்ரையா மாதிரி வெப்பன் மாதிரி இருக்கு. நீ சமைக்கிற பொருளும் வெப்பனா தான் இருக்கு. எப்படிமா? போங்க. என்ன சூடா இருக்கு? அப்படியே கொஞ்சம் மிளகா பஜ்ஜி போட்டு கொடுத்துறேன்.
ஹலோ நான் அழகு சந்திரன் பேசுறேங்க. சரவணன் எதுக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? தெரியலையே. வீட்ல இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன். வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? காலையில இருந்து ஆபீஸ்க்கும் வரல, போனும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. எங்க போயிருப்பான்? தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல. எங்க போயிருப்பான்? இப்படி போன் கான்டாக்டும் இல்லாம உங்களுக்கு ஃபோன் பண்ணாம இருக்க மாட்டானே. சரிங்க, வந்தா எனக்கு கூப்பிட சொல்லுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, இந்த பக்கம் மிஸ்ஸஸ் சாரதா ராஜசேகர் பேசுறேன். அந்த பக்கம் யாரு? அத்தை, நான் மீனாட்சி பேசுறேன். சொல்லு. ஆபீஸ் முடிஞ்சு ராணி அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டீங்களா? மாமா இருக்காங்களா? இல்ல, வெளியே போயிருக்காரு. சரவணா இருக்கானா? இருக்கானே. என் மகன் சரவண எப்பவும் என் மனசுல இருக்கானே. ஐயோ அத்தை, அவன் இங்க இல்ல. இங்கேயும் இல்ல, ஆபீஸ்லயும் இல்ல. ஆ, என்னடி சொல்ற? இன்னைக்கு காலையில இருந்து சரவணா ஆபீஸ்க்கு போல. காலையில எங்களை பார்த்து பேசிட்டு ஆபீஸ் தானே போனா? அங்க வரலையா? போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஐயோ, என் புள்ள சரவணனுக்கு என்னாச்சு? ஐயோ, நானும் அவர் கூட சேர்ந்துகிட்டு அந்த ரவுடி பசங்களை கண்ணா பின்னான்னு பேசிட்டேனே. அவனுங்க என் மகனை என்ன செஞ்சானுங்கன்னு தெரியலையே. ரவுடி பசங்களா? அத்தை, என்னத்த நடந்துச்சு? காலையில ஒரு 4-5 ரவுடி பசங்க சரவணனை தேடி வந்தானுங்க. சரவணனை வெட்டுவோம் குத்துவோன்னு மிரட்டானுங்க. உன் மாமா ஆவேசமா பேசி அவனுங்களை ஆஃப் பண்ணி அனுப்புனாரு. அவனுங்க தான் சரவணனை ஏதோ செஞ்சிருக்கணும். ஐயோ சரவணா. அத்தை, வந்தவங்க யாருன்னு தெரியுமா? ஏதோ அண்ணாச்சியோட ஆட்களுங்களா. எனக்கு அப்பவே மனசுக்குள்ள எச்சரிக்கை மணி அடிச்சது. இப்ப நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. அத்தை, சரவணனுக்கு தப்பா நடந்திருக்காதுல்ல? யாருக்கு தெரியும்? அப்படியே மக சரவணனுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா உனக்கு என்ன கவலை? நீங்க தான் அவனோட பேச மாட்டீங்களே. பாத்தியா, உன் திமிர்த்தனத்தினால என் மகன் டென்ஷன் ஆகி சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த அண்ணாச்சி கும்பலி ஏதோ வம்பு இழுத்திருக்கு. படபடன்னு அடிச்சிருக்கான். நீ வீட்ல அவனை நிம்மதியா சந்தோஷமா வச்சிருந்தீன்னா அவன் ஏன் வேலைக்கு போற இடத்துல டென்ஷன் ஆறான்? எல்லாம் ஒன்னாலதான். இன்னைக்கு அவன் என் மகன் படுற கஷ்டம் எல்லாம் ஒன்னாலதான். அத்தை, சரவணனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. எப்படி சொல்ற? காலையில நீதானே அவன்கிட்ட போன்ல கொந்தளிப்பா பேசி அனுப்பிட்டு எங்களுக்கு தகவல் சொன்ன. வீட்டுக்கு அவனை தேடி வந்த பசங்க அப்படியே வண்டியை மிதிச்சிட்டு போய் அவனை அலாக்கா தூக்கிட்டு போயிட்டானுங்க போல. என் மகன் சரவணன் இனிமே வருவானோ வரமாட்டானோ தெரியலையே. அப்படியே வந்தாலும் முழுசா வருவானா? அத்தை, சரவணனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீங்க மாமா வந்த விஷயத்த சொல்லுங்க. நானும் சரவணனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். குழந்தைய கிள்ளி விட்டுட்டு தொட்டிலி ஆட்டி விடுறியா? என் மக பைத்தியமா சுத்துறதுக்கு காரணம் நீதாண்டி. சரவணனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை கொன்னுடுவேன், கொன்னு.